So you need a Windows server, okay, in order to create a first the option on the Azure VM la போயிட்டு Windows Server Active Directory க்கு I can just go and create something. Windows Server AD01. ஸோ NetBIOS பொறுத்த வரைக்கும் 15 கேரக்டர் வந்து கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கு. 4 7 10 ஓகே வந்துச்சு, 14 தான் இருக்கு. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஃபைன். So I will go with one CPU. So general domain controller க்கு வந்து one CPU லாம் பத்தாது. We need a lot of memory and stuff. Okay, space ஆ இருக்கட்டும் எல்லாமே வந்து you need a very high capacity. So generally நீங்க practice பண்றீங்க அப்படின்னா you go with higher tier so that உங்களுக்கு you get better performance. ஏன்னா அது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். ஆக்டிவ் டைரக்டரின்றது இட் இஸ் a database. டேட்டாபேஸ்னால உங்களுக்கு தெரியும் இட் will have a very high consumptions in terms of memory. ஆப்வியஸாக வந்து நெட்ஒர்க்கில் நிறைய லாகின் நடக்கிறதால சிபியும் வந்து ஹெவியாக வந்து யூஸ் ஆகும் உங்களுடைய டொமைன் கண்ட்ரோலர்ஸில் ஆக்டிவ் டைரக்டரியில். லெட் மீ ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இதில் வந்து எப்படி இந்த ரோல் இன்ஸ்டால் பண்ணலாம் என்னன்றது பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து 1998 1999 அந்த டைம்லேருந்தே இந்த ஆக்டிவ் டைரக்டரி கான்செப்ட் இருக்குது. விண்டோஸ் 2000 சர்வர் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்தே. அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருந்தது, விண்டோஸ் NT இதெல்லாம் இருந்தது. பட் அந்த 2000 சர்வர்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த ஆக்டிவ் டைரக்டரி அந்த டொமைன் கண்ட்ரோலர் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அந்த டெஸ்க்டாப்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை மெம்பர் சர்வர் இல்லை மெம்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம அது ப்ரொமோட் பண்ணலாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இந்த ஆக்டிவ் டைரக்டரியை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி அந்த சிஸ்டம் வந்து நம்ம டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோஷன் டிசி ப்ரோமோ அப்படின்ற கமாண்ட் வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ டைரக்டா வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உங்களுக்கு இந்த சர்வர்ல வந்து ஒரு ரோலாவே கொடுத்துட்றாங்க, ஏடி டொமைன் சர்வீசஸ், ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ். நீங்க அந்த ரோல் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸோ இது எப்படி நடக்க போகுது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதை நம்ம ரெடிமேட் ஃப்ளேவருக்கும் இந்த ஃபுல்லி மேனேஜ் நம்ம கஸ்டமர் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுற ஃப்ளேவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்க்கலாம். So far, any questions irka, or someone has a free tier account still active? Okay, fine. Let me go here. Login பண்ணிடுவோம். It is still creating. System குள்ள login பண்ணுவோம். This is the public IP address. Okay, still creating. First flavor, Windows Server, Active Directory, WSAD. ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோடைய சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து இட் இஸ் தேர் சின்ஸ் லேட் 90s இருந்தே இருக்கு. ஐ வுட் சே விண்டோஸ் 2000 சர்வர்ல இருந்து இது சப்போர்ட்டட். இப்போ மோஸ்டா வந்து 2012 வரைக்குமே வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ். இந்த இயர் நெக்ஸ்ட் இயர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 R2 வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டெப்ரிகேட்டட். ஸோ இது வந்து விண்டோஸ் 2000 சர்வர்ல இருந்தே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிராண்டிங் வந்து விண்டோஸ் சர்வர் 2003 2008 2012 அப்படின்ற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே நிறைய ரிலீசஸ் R1 R2 அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்தே இந்த மைக்ரோசாஃப்டுடைய ஆக்டிவ் டைரக்டரி ரொம்ப ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து சர்வீசஸ் வர ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் சர்வர் 2003ல இருந்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சது. பட் 2000ல இருக்கு உங்களுக்கு விண்டோஸ். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர், பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர், பிடிசி பிடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோஸ் 2003ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிடிசி பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் அந்த மாதிரி டேர்ம்லாம் யூஸ் பண்றாங்க. பிடிசினா பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர். ஸோ டிசி அப்படின்றது டொமைன் கண்ட்ரோலர். அதில் நிறைய பிரைமரியா கிரியேட் பண்ற அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் வந்து பிடிசி பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர். அடிஷ்னலாக நம்ம கிரியேட் பண்றது வந்து எல்லாமே வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க, பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் இல்லை அப்படின்னா செகண்ட் அந்த ஆல்டர்னேட் அந்த ரிட்டர்டன்சிக்காக ஹை அவைலபிலிட்டிக்காக அடிஷனல் சர்வர்ஸ் வந்து நமக்கு லோடுக்கும் சரி
ஈவன் ஃபார் அப்ளிகேஷன் ஆத்தென்டிகேட் ஆகிறதுக்கும் யூ வில் ஹேவ் மல்டிபிள் சிஸ்டம்ஸ். ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த 2000-2003லலாம் வந்து டிசி ப்ரோமோ அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோஷன் கமாண்ட். வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடியில் வந்து இட் ஹாஸ் பிகம் அ ரோல். ஓகே, ஸோ ஆட் ரோல்ஸில் போயிட்டு we can do it. ஸோ இந்த லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விண்டோஸ் 2012 அண்ட் அபோவ் எல்லாமே ஆட் ரோல்ஸ் கான்செப்ட். நடுவில் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் 2008 இருந்தது, 2008 R2 இருந்தது. ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் லாகின். ஸோ இதை ஜென்ரல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் ப்ரீ ரெக்வசைட். உங்களுடைய ஓஎஸ், உங்களுடைய நம்பர் ஆஃப் யூசர்ஸ், அதை பேஸ் பண்ணி யூ கேன் கிவ் த சைசிங். ஸோ சைசிங் இஸ் பேஸ்ட் ஆன் இந்த சர்வர் லோட். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஏடி யூசேஜ் இருக்குமோ அது கொடுத்துக்கலாம். தென் பேஸ்ட் ஆன் the number of objects, AD ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சைஸ் இட். தென் எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த லோடுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சைஸ் த லாக் ஃபைலுக்கு, அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு we can just go and create a directory. ஸோ இது 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் இந்த கண்டென்ட்டை. ஸோ ஏடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதோடைய டேட்டா பேஸ், அந்த டைரக்டரி. அந்த டைரக்டரி டேட்டா பேஸ் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ அதுக்கு வந்து NTDS அப்படின்ற ஒரு டிட் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து நமக்கு வந்து இ டிரைவ் ஆர் டி டிரைவ்ல வந்து நம்ம அந்த டேட்டா பேஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் வந்து டேட்டா பேஸையும் லாகையும் வந்து எப்பயுமே ஒன்றா வைக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு நிறைய லாகின் இருக்கு, ஏதோ ஒரு மால்வேர் அட்டாக், ரேன்சம்வேர் அட்டாக் இருக்காங்க அப்படின்னா நிறைய லோடு வரும், இப்போ லாகின் வரும். அப்போ அந்த லாகின்கான ஆடிட், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு லாக்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா தென் ரெண்டுமே கரப்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக அது ஒரு தனி டிரைவில் தான் வைப்பாங்க, பார்ட்டிஷனில் தான் வைப்பாங்க லாகு. இப்போ நம்ம நெட்ஒர்க்கில் இருக்க சிஸ்டம்ஸ்லாம் வந்து யார் யார் என்னென்ன பண்ணலாம், இப்போ வந்து யூஎஸ்பி டிரைவ் யூஸ் பண்ணலாமா, பிரிண்டரில் வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கலாமா, இல்லை என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த குரூப் பாலிசி வழியாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான ஸ்கிரிப்ட்ஸு, அந்த சிஸ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் தான் வந்து அந்த சிஸ்டம் வால்யூமில் தான் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த பாலிசிஸ் நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ இது வந்து நீங்கள் சேம் டி டிரைவில் வைக்கனாலும் வச்சுக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் ஹேவ் அ செப்பரேட் டிரைவ் ஆல்சோ. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட். மோஸ்ட்டாக வந்து டேட்டா பேஸ் அண்ட் குரூப் பாலிசி வந்து ஒரு டிரைவ்ல, ஒரு பார்ட்டிஷன்லேயே வச்சுக்கலாம் உங்களுடைய டிரைவ் ஆர் பார்ட்டிஷனில். வேறஸ் வந்து லாக்ஸை வந்து தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சைசிங் வந்து உங்களுடைய ஓஎஸ், தென் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அந்த ப்ரீ ரெக்வசைட் இருக்கு, தென் உங்கள் ஆர்கனைசேஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ், எவ்வளோ லோடு இருக்கும், எவ்வளோ கன்கரண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் சைஸ் த சிஸ்டம். ஓகே, லாகின் ஆகுது. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் கிரியேட் ஆன ஐடி. ஓகே, ஸோ வாட் எவர் யூ ஹவ் கிரியேட்டட் ஆன் யுவர் லோக்கல் கம்ப்யூட்டர், அது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஒரு டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐடென்டி எல்லாமே வந்து இட் வில் கெட் கன்வெர்டட் டு அ டொமைன் ஐடி. ஸோ இங்கே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா உங்களுடைய இந்த முக்கியமான கண்டென்ட் இது எல்லாமே உங்களுடைய டேட்டா டைரக்டரி சர்வீசஸ் ரிலேட்டடோடைய டேட்டா. ஸோ இட் ஷுட் பி ஸ்டோர்ட் ஆன் செப்பரேட் பார்ட்டிஷன், நான் சிஸ்டம் வால்யூமில், நான் சிஸ்டம் பார்ட்டிஷனில் இருக்கணும்னு சொல்கிறேன். below contents should be stored on a non-system volume or partition.
ஸோ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் அஷூரில் வந்து டி டிரைவ் வந்து டெம்பரரி டிரைவ் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் டிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அந்த பார்ட்டிஷன் டிரைவ் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டிரைவ் வந்து டி டிரைவ்னு கொடுத்துட்டு நீங்கள் டேட்டா பேஸ்க்கு வந்து டி டிரைவ் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுவும் பண்ணலாம். யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட் எனி டைம். தட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். So far, any questions? ஓகே. ஸோ முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா விண்டோஸ் அந்த 2003 2000லலாம் போயிட்டு உங்களை ரன் ப்ராம்ப்டில் போயிட்டு டிசி ப்ரோமோன்னு ஒரு கமாண்ட் கொடுப்போம் டொமைன் கண்ட்ரோலராக மாற்றணும் அப்படின்னா. ஸோ இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோ மோர் ரெக்கக்னைஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு, இட் ஹாஸ் பீன் சேஞ்ச் டு ஏடி ரோலாக மாறிடுச்சு, அதனால இந்த கமாண்ட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனல் மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் டு கோ டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல போயிட்டு மேனேஜ்ல போனீங்க அப்படின்னா அங்கேயுமே அதே ஆப்ஷன் தான் வரும் உங்களுக்கு, ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் டிசேபிள் ஃபயர் வால் அண்ட் தீஸ் திங்ஸ், அந்த ஐஏஎன் அண்ட் செக்யூரிட்டிலாம் டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2019 டேட்டா சென்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுலேயும் அந்த சேம் செட் ஆஃப் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். 2008 R2க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ப்ரொசீஜர் எல்லாமே ஒன் அண்ட் த சேம். ஸோ இப்போ நான் சொன்ன ரோல்ஸ் அந்த சப் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்குன்றத காமிக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ குவிக்லி ஷோ யூ தட். ஸோ இதில் மேனேஜில் போனீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் அந்த டூல்ஸில் போய் பாருங்க, ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டடாக அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான கன்சோல் அந்த டூல்ஸ் எதுவுமே பை டிஃபால்ட்டாக இதில் இருக்காது. ஸோ அந்த ரோல் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ரெலவெண்ட்டான டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். Okay, just a second, there is some network delay. So if you have a powerful big system, that will be helpful. Okay, so யாராவது free tier இருந்ததுன்னா you can use that, or else we will try and use this machine for that demo. One CPU 1 GB RAM தான் இருக்கு இல்லைங்களா, அதனால it is taking some time. Just one second. It is a little slow. Okay, fine. ஸோ இதில் வந்து டூல்ஸில் போனீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இந்த மெஷினில் என்னென்ன ரோல் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த டூல்ஸ் மட்டும் தான் இதில் லிஸ்ட் டவுன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஏடி ரிலேட்டட் டூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் இன்ஸ்டால் த ரோல் ஃபர்ஸ்ட். இது கம்ப்ளீட் ஆகணும் உங்களுக்கு. இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோல்லே வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஏடி அந்த 5 விஷயங்கள் சொன்னோம் இல்லைங்களா, ஏடி சர்டிஃபிகேட் சர்வீசஸ், டொமைன் சர்வீசஸ், அந்த எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது ஏடி டொமைன் சர்வீசஸ். அதுதான் நம்மளுடைய டேட்டா பேஸ் ஃபார் ஸ்டோரிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட்
ஆப்ஜெக்ட்ஸ் அந்த நெட்வொர்க். ஸோ இது மூலயமா தான் நம்ம நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது, லாகின் பண்ணுறது. மெயினாக வந்து இந்த சிங்கிள் லாகான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸ்க்குமே, அதாவது உங்களுடைய சர்வர், கம்ப்யூட்டர், பிரிண்டர் எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டியை வச்சு லாகின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏடியோடைய பிரைமரி திங். ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ்ன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சிங்கிள் லாகான் ஒரு அக்கௌண்ட் வச்சு நம்ம ஒன் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி we are doing everything, every login and management. ஸோ இதில் போயிட்டு we'll add those features. ஸோ அதுக்கு தேவையான அந்த டூல்ஸ், அந்த கன்சோல்லாம் லோட் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு நமக்கு எனேபிள் ஆயிருந்தது. ஸோ இந்த சர்வருடைய அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆட் ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல். இப்போ டிஎன்எஸ்ஓ இல்லை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலோ ஃபீச்சரோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும் ஏடியோடைய அந்த மாடியூல், பவர்ஷெல் மாடியூல், அந்த இதெல்லாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரியோட சர்டிஃபிகேட் சர்வீசஸ் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த டூல், அந்த ரோல் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான கன்சோல், அந்த ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் எல்லாமே இங்கே செக் இன் ஆகிடும். இப்போ நம்ம டொமைன் சர்வீசஸ் செலக்ட் பண்ணதால அந்த ஏடிடிஎஸ் உடைய டூல்ஸ் இங்கே ஆட் ஆயிடுச்சு, செலக்ட் ஆயிருக்குங்க. நம்ம இதை போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோல் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். ரோல் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கான கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்ன்றதை பார்க்கலாம். Okay, it will take 1 or 2 minutes. ஸோ இந்த பர்டிகுலர் ஆன் ப்ரெமைசஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த டொமைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுடுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டூல் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக எப்படி அது நடக்குது என்னன்றது. So we will minimize this. We will just open what we need to do. ஸோ நம்மளுடைய லோக்கல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அந்த இது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு லோக்கல் யூசர்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ மேபி வி வில் ஆல்சோ ட்ரை அண்ட் கிரியேட். இது நீங்கள் வந்து கிராஃபிக்கலாக போயிட்டு கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் லோக்கலாக வந்து ஒரு கொஞ்சம் யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் இட். ஸோ நெட் யூசர் ஆண்டோ அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். So whatever you want to give, you can give it. லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சில அக்கௌண்ட்ஸ் வந்து ஐடென்டிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் ஒரு 4-5 ஐடி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டான்ன்ற ஐடி ஆல்ரெடி இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஒரு 4 ஐடி எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய லோக்கல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் கிராஃபிக்கலாக வந்து கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஐடென்டி. ஓகே, ஐடென்டி கிரியேட் பண்ணுறது கிரியேட் பண்ணிப்போம். இப்போ டிஃபால்ட் அக்கௌண்ட் வந்து நமக்கு அது டிசேபிள் ஆயிருக்கும். இந்த டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் நமக்கு இங்கே ஸ்டான்னு இருக்கு. ஸோ இன்கேஸ் நான் வந்து want to create something here, I can also go and create something. So same password. ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண வைக்கணும் யூசர் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் ஐ வில் ஜஸ்ட் கோ வித்அவுட் கோயிங் மிட் மேட்ச். ஓகே, ஃபைன். ஸோ கிராஃபிக்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ கிரியேட் சம் குரூப்ஸ் இஃப் யூ வாண்ட் டு. ஸோ இதில் போயிட்டு டிசம்பர் வீக் டேஸ் பேட்ச் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். So I can just add a couple of members. Okay, so இதில் போயிட்டு நீங்கள் you can just keep adding. திங்க் கமா கொடுத்தா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். செமி ஓகே ஒர்க் ஆகுது. செமி கோலனே ஒர்க் ஆகுது. I'll just create the group with some members.
ஓகே, இந்த மாதிரி நீங்கள் லோக்கலாக கிரியேட் பண்ணி இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறது, ஐடென்டி எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். பட் இது இந்த லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேறஸ் வந்து இதே ஐடியை வந்து நீங்கள் நெட்ஒர்க்கில் இருக்க ஒரு பிரிண்டருக்கோ இல்லை நெட்ஒர்க்கில் இருக்க ஒரு டொமைன் ஜாயின்ட் கம்ப்யூட்டருக்கோ லேப்டாப்க்கோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது சென்ட்ரலைஸ்டாக ஒரு டைரக்டரியில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரின்ற சென்ட்ரலைஸ்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அந்த ஏடி மேனேஜ்மெண்ட் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ரோல் இன்ஸ்டால் பண்ணுறோம் அந்த மெஷினில். ஸோ பார்ப்போம் அது ரோல் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்றது. ஏன் டாஸ்க் பேர் வர மாட்டேதுன்னு தெரியல. பட் லெட் மீ ஜஸ்ட் கோ டு சர்வர் மேனேஜர். ஸோ ரோல் வந்து கன்ஃபிகரேஷன் ரெக்வயர்ட். ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மெஷினை வந்து ப்ரொமோட் தி சர்வர் டு அ டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் டூ தட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வார்னிங், ஒரு ஃபிளாக் கொடுத்துருக்காங்களே, இல்லை இதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இதர் வந்து போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சர்வரை வந்து நம்ம டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு யூ கேன் கோ டு த ஃபிளாக் அண்ட் தென் செலக்ட் திஸ் ஆப்ஷன். ஆர்எல்ஸ் இந்த கன்சோல்லே உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இட் வில் ஓப்பன் த சேம் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் எ நியூ ஃபாரஸ்ட்ன்றது உங்கள் ஆர்கனைசேஷன் லெவலில் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுற ஒரு டொமைன். நேம் ஒரு டொமைன் நேம். ஸோ அதுக்குள்ள நிறைய சைல்டு டொமைன்ஸ், அந்த அக்வசிஷன், மர்ஜர் அப்படின்னா இருக்கலாம். ஸோ அது நிறைய டிஃப்ரெண்ட் சைல்டு டொமைன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புது ஃபாரஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் கிவ் இட் சம் நேம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சே அஷூர் வித் ஸ்டான் டாட் லோக்கல் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம், ஆர் இன்டர்னல் ஆர் whatever, ஆர் டாட் லேன்னு கொடுக்கனாலும் டாட் லேன் கொடுத்துக்கலாம். யூ கேன் ஹேவ் எனி, இது வந்து நான் ரவுட்டபிள் டொமைனாக இருக்கலாம். பட் இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் யூ கேன் கோ வித் த ஆக்சுவல் ரவுட்டபிள் நேமே கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இல்லை லெகசி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா தென் யூ கேன் லோயர் த ஃபாரஸ்ட் அண்ட் டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல். உங்கள் ஆர்கனைசேஷனில் என்னென்ன மாதிரியான நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சூஸ் த ஃபாரஸ்ட் அண்ட் டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல். ஸோ எந்தெந்த டொமைனுக்கு என்ன ஃபங்க்ஷனல் லெவல் வேணும் அப்படின்றத யூ கேன் சூஸ் இட். ஃபைன். ஸோ என்ன சொல்கிறாங்க, மேபி காம்ப்ளெக்சிட்டி இன்னும் மீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். லெட் மீ ட்ரை டு ஆட் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2008 அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ காம்ப்ளெக்சிட்டி வந்து மீட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துங்க. அதுவும் ஒரு மினிமம் வந்து ஒரு 14 கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துங்க. அப்போதான் அந்த இது வந்து உங்களுடைய சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு டைரக்டரி சர்வீசஸ் ரெஸ்டோர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய கிரெடென்ஷியல், அது டிஎஸ்ஆர்எம் கிரெடென்ஷியல்ஸ் வந்து வேற. இது வந்து அந்த உங்களுடைய டொமைன் கிரெடென்ஷியல்ஸ் வேற. இந்த டிஎஸ்ஆர்எம் கிரெடென்ஷியல் வந்து இட் இஸ் ஃபார் ஏடி ரெஸ்டோரேஷனுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவோம். டைரக்டரி சர்வீசஸ் ரெஸ்டோர் மோடுக்கான கிரெடென்ஷியல், அது பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துக்குங்க. ஸோ அத்தாரிட்டேட்டிவ் ரெஸ்டோர்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸோ டிஎன்எஸ்லாம் இப்போதைக்கு வி கேன் ஸ்கிப் இட் ஃபார் நவ். ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ணும்போது 2 நேம் காமிக்கும் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா டாட் டொமைன் நேம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ட்ராப் டவுனில் வந்து நெட் பயாஸ் நேம் வரும். உங்கள் ஆர்கனைசேஷனோட நேம் வந்து அந்த ரீஜனுக்கு தனித்தனியாக நேம் கொடுக்கணும், தனித்தனியாக டொமைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக உங்களுடைய டொமைன் நேமில் அந்த டாட் செப்பரேட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேம் தான் இங்கே வரும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ உங்களுடைய நெட் பயாஸ் நேம் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனுடைய நேம் ஆர் அவங்களுடைய டொமைன் நேம் தான் அதில் இருக்கும். நேமை கொடுத்துக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட்.
ஸோ இந்த இடத்துல தான் வந்து எந்த பாத்தில் வந்து அந்த டேட்டா பேஸ் லாக் எல்லாமே ஸ்டோர் பண்ண போகிறோம்னு கேட்குறாங்க. ஸோ இது போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்குங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இ டிரைவ் எஃப் டிரைவ் மாற்றணும்னா எந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்றத யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓகே, இ டிரைவ் அந்த டிரைவ் லெட்டர் மாற்றிக்கங்க. ரியல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல சி டிரைவ்ல இருக்கக்கூடாது. இங்கே பரவாயில்ல, இங்கே லேப்ன்றதால நம்ம வி கேன் டூ இட் வித் இன் ஒன் திங். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணோம், இது வந்து குளோபல் கேட்லாக், டிஎன்எஸ், என்னென்ன சர்வீசஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே யூ கேன் கோ அண்ட் ரன் இட். பிஹைண்ட் த சீன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கிரிப்டட் அப்ரோச் தான். இது உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே அன்அட்டெண்டடாக மாற்றணும்னா மாற்றலாம். நீங்கள் பவர் ஷெல் வழியாக ஃபுல் unattended installation, unattended recovery பண்ற மாதிரி கூட யூ கேன் ஹேவ் அ ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. ஸோ அதுலேயே அந்த இடத்துல ஸ்க்ரீன் அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கீழே ஷோ ஆயிருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபிக்ஸ் தீஸ் ஆப்ஷன் யூ கேன் ஃபிக்ஸ் இட். இது பரவாயில்ல, உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு சர்வர் ரோல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அடாப்டரில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி இருக்கணுன்றது இட் இஸ் எ ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ், பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா ஐபி மாறிச்சு அப்படின்னா அது சர்வீஸ் வந்து இம்பாக்ட் இருக்கும். எஸ்பெஷலி டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஐபி வந்து ரொம்ப முக்கியம். ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ அதனால ஸ்டாட்டிக் ஐபி இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிரிப்டோகிராஃபி இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க டு மேக் இட் இன் டு மைக்ரோசாஃப்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். மூணாவது வந்து டெலிகேஷன் வந்து நம்ம கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு டிஎன்எஸ் பற்றி வி கேன் ஸ்கிப் இட். மற்றபடி எல்லா ப்ரீ ரெக்வசைட்டும் பாஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து வார்னிங் தான். உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்டு மார்க் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபைன், யூ கேன் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். நீங்கள் மற்ற ப்ரீ ரெக்வசைட் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து இட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ஹேவ் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டொமைன் மாறுச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து டொமைன் கண்ட்ரோலர் நம்ம ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அந்தளவுக்கு சென்சிட்டிவ் அது ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த இன்ஸ்டலேஷன் டொமைன் கண்ட்ரோலர் அப்போ ரீஸ்டார்ட் தேவைப்படும் நமக்கு. ஸோ இப்போ சிஸ்டம் வந்து இட் இஸ் கெட்டிங் deployed and restarted. Let's see. Maybe there is some network glitch. So 1 GB 1 CPU வந்து definitely it is not sufficient for a domain controller. Domain controller பொறுத்த வரைக்கும் it needs a lot of capacity. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு 2008 இருந்தே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேன் ஜஸ்ட் கோ வித் restructuring, identifying deployment requirements. ஸோ இப்போ டிப்ளாய் பண்ணுறதுக்கு என்னென்ன ஓஎஸ் என்னன்றத சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது இன்ஸ்டால் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சிபியூ மெமரி அதெல்லாம் வேணும்ன்றது இங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ யூ கேன் கோ வித் ரெக்கமெண்டட் மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்ட் பண்ற ப்ராக்டிஸ்க்கே நீங்க போகலாம். இது கமாண்ட் லைன்லேயே நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம், விண்டோஸ் ஒரு ஃபீச்சர்ன்றதால. ஸோ ஐடி டொமைன் சர்வீசஸ் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி டூல்ஸோட நீங்க இன்ஸ்டால் பண்ண அந்த கமாண்ட்லேருந்து இது ட்ரிகர் பண்ணிருக்க முடியும். கிராஃபிக்கலா பண்றது வந்து ஒரு ஆப்ஷன், கமாண்ட் லைன்லேருந்தே பண்ணிருக்கலாம். I don't know. ஓகே, ஸோ இது எல்லாமே சேம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். credential requirement. ஓகே ஃபைன். ஜென்ரலாக அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 CPU அண்ட் 4 GB தான் முன்னாடி ரெக்கமெண்டடாக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம பப்ளிக் க்ளவுடில் வந்து விஎம்ன்றதால யூ கேன் கோ ஃபார் லிட்டில் ஹையர் சைஸ். Identifying deployment design.
ஓகே. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அந்த பர்ட்டிகுலர் சிஸ்டம் கிரியேட் ஆகி வரதால டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் ஆகி வர்றதுக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 64 பிட் ப்ராசர் 4 GB. ஓகே, ஆஸ் ஐ டோல்ட் யூ. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய இதில் போய் பார்ப்போம். ஸோ அது தேர்ட் பார்ட்டி சைட், அது டெக் டர்போ ஜிக்குன்னு இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய இதில் போய் கெப்பாசிட்டி பிளானிங் பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, கெப்பாசிட்டி பிளானிங்க்கு வந்து நம்ம எத்தனை யூசர்ஸ், எவ்வளோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து ஒரு 2008 அந்த 2010க்கு முன்னாடிலாம் வந்து ஃபிசிக்கல் சர்வரில் மட்டும்தான் டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அதை அந்த பாட்டில் நெக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஈவன் வந்து நீங்கள் VMware வர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரன் பண்ணலாம். VMware VM ஆர் Hyper-V VM ஆர் எனி VM பிளாட்ஃபார்மில் இப்போ ரன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜென்ரலாக SSD ஸ்டோரேஜ் கிடைச்சா பெட்டர். ஓகே, ஸோ 64 பிட், தென் as I told you 2 CPU is minimum, then 4 GB வந்து minimum. ஸோ உங்களுடைய சைஸ், உங்களுடைய நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், எவ்வளோ யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டொமைனில் ஜாயின் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் ஆட் இட். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டிட் ஃபைல் ntds.dit ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அந்த டிட் ஃபைலுக்கு மட்டுமே வந்து 1.5 GB சைஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ntds.dit ஃபைல், ஸோ அது மினிமம் ஸ்டார்டிங் இது 1.5 ஜிபின்றது. அதுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ண யூ கேன் கீப் ஆடிங் மோர் சிஸ்டம்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கக்கூடாது. ஹை அவைலபிலிட்டிக்காக யூ நீட் ஹேவ் அட்லீஸ்ட் மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர்ஸ், மோர் தேன் 2 இருக்கணும். ஸோ ஒரு லொக்கேஷன்ஸ்லேயும் வந்து யூ கேன் ஹேவ் அட்லீஸ்ட் 2, ஸோ தட் ஒன்று. ஓகே, ஸோ ப்ராசஸர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோட் சைஸ் பண்ணுங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு யூசருக்கும் தேவையான சைஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து 1000 யூசர்ஸ் இருக்காங்க, இல்லை 10,000 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டா ஸ்டோரேஜ் சைஸ், உங்களுடைய NTDS சைஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் கன்சிடர் 1.5 GB டிஃபால்ட், ஏன்னா அதில் நிறைய டிஃபால்ட் அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும். தென் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு யூசருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் கேன் கோ ஃபார் 40 KB to 60 KB ஆன ஆவரேஜ். ஸோ 60 KB எடுத்து நீங்கள் சைசிங் பண்ணுங்க. ஸோ 1 GB வந்து நெட்ஒர்க் ஸ்பீடு போதுன்றாங்க. பட் 1 GBலாம் இப்போ பத்தாது. பட் ஒரு பீரியட்ல 1 GBன்றது இட் இஸ் சஃபிஷியன்ட். பட் நவ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நிறைய ஸ்பீடு எதிர்பார்க்குறாங்க, த்ரூபுட் பாட்டில் நெக், அது த்ரூபுட் லேட்டன்சிலாம் இருக்கிறதால யூ கேன் கோ ஃபார் ஹையர் ஸ்பீட். 1 GBன்றது இட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். I'm just trying to making use of the time. அந்த சர்வர் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 5 to 10 minutes ஆகும். ஸோ தென் ஒரு கோருக்கும் வந்து 1000 யூசர்ஸ்க்கும் நீங்கள் ஒரு CPU கோர் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஒரு கோரால் வந்து மேக்ஸிமம் 1000 யூசர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இன் கேஸ் அடிஷ்னல் கோர் வேணும் அப்படின்னா, அடிஷ்னல் யூசர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே ஆட் பண்ணிட்டே போங்க. ஓகே, ஸோ டேட்டா சைஸை பொறுத்த வரைக்கும், டிஸ்க் சைஸை பொறுத்த வரைக்கும் அந்த 60 KBன்றதை வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சிக்னிஃபிகன்ட்லி டூ இட். இது போதும். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் வந்து ரொம்ப அடிஷ்னல் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ மானிட்டரிங், ஆன்டிவைரஸ், அந்த மற்ற ரோலுக்கு வந்து யூ கேன் கோ அண்ட் டூ இட். ஓகே, நிறைய கொஷன் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கோ அண்ட் ஸ்டிக் வித் திஸ் திங். இப்போ வந்து ஒரு 2000 யூசர்ஸ் இருக்காங்கன்னா 2 கோர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. யூ கேன் கோ ஃபார் 4 CPU ஆர் 4 கோர், so that you get a better performance. But minimum sizing வந்து you have to go for this thing. So அதே மாதிரி ஒரு 5000 யூசர்ஸ்க்கும் I would recommend to have more domain controllers. So for each 5000, இப்போ 10,000 இருக்காங்கன்னா 2 சர்வர், 20,000 இருக்காங்கன்னா 4 சர்வர், அந்த மாதிரி சைசிங் வந்து கொண்டு போங்க. பட் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஆட் டூ மெனி சர்வர்ஸ். இப்போ வந்து ஒரு 10, 20 அப்படின்னா 20க்கு வந்து ஒரு 3 சர்வர், 30க்கு வந்து 4 சர்வர், அந்த மாதிரி யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ ஒரு 5000 யூசர்ஸ்க்கும் கேன் ஹேவ் ஒன் டொமைன் கண்ட்ரோலர், அந்த மாதிரி சைசிங் பண்ணலாம். பட் இது எல்லாமே வந்து ஒரு டிசைன் மேக்கிங் டெசிஷன்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து ஒரு டூல் கொடுக்குறாங்க. உங்கள் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்ல இந்த டூல் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது க்ரோத் எஸ்டிமேட் அவங்களே கொடுத்துருவாங்க, ஒரு ரஃபா, ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு இல்லை எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ ஆட் ஒன் அடிஷ்னல் சர்வர்.
per 5000 users. பட் இது வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் ஸ்கேலாக போக வேணாம். ஒரு 5000 10,000 வரும்போது இன்னொரு சர்வர் ஆட் பண்ணலாம். பட் 20,000க்கு 3 சர்வரே மோர் தென் சஃபிஷியன்ட் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெனன்ஷியல் ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இது உங்களுடைய விண்டோஸ் சர்வர் ஐடி. உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. டிசைன் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் ஹார்ட்வேர் சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஃபங்க்ஷனல் லெவல் எல்லாமே உங்களால் வந்து யூ கேன் மேனேஜ் இட். ஓகே, யூ கேன் ஆல்சோ இதில் முக்கியமான விஷயமே அந்த ஃபங்க்ஷனல் லெவல் வந்து உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. ஃபுல் கண்ட்ரோல் ஆன் ஓஎஸ். அந்த ஓஎஸ் அப்படின்னும் போது நீங்கள் அதில் என்ன ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன ஆன்டி மால்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன மாதிரியான ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஃபுல் கன்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் ஓஎஸ் லெவலில் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்குது. ஃபுல் கண்ட்ரோல் ஆன் ஃபங்க்ஷனல் லெவல்ஸ். அது ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவல்லையும் சரி, டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல்லையும் யூ கேன் கோ அண்ட் சூஸ் வாட் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உங்களுடைய டொமைனுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். You also have full control on the AD role, அதோடைய database, அதோடைய logs, அதோடைய policies, and then integrated DNSல வந்து you have full control, sizing and domain decision, full control. So you have, if you want to have full control on all these things, then you can go for Windows Server AD. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இன்பிட்வீன் இன்னொரு சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ். இந்த ஃபீச்சர் எப்படி டெப்ளாய் பண்ணுறது என்னன்றதை பார்ப்போம். தென் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை பற்றி பார்ப்போம். தென் மூணுத்தோடைய இன்டெகிரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த ஆக்டிவ் டைரக்டரி போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வி ஹேவ் லாட் மோர் ஸ்டப்ஸ் டு கம்ப்ளீட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஐஏஎம். ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ், சிங்கிள் லாகின் ப்ராசஸ். ஒரு ஐடியை யூஸ் பண்ணி நெட்ஒர்க்கில் இருக்க எல்லா சிஸ்டம்ஸும் உங்கள் ஆர்கனைசேஷனில் ஆக்சஸ் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா யூ கோ ஃபார் ஆக்டிவ் டைரக்டரி. தென் ஏடிடிஎஸ் பற்றி பார்த்தோம். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து விண்டோஸ் சர்வர் ஏடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும். இப்போ நம்ம ஒரு அஷூர் வர்ச்சுவல் மெஷினில் எப்படி நம்ம வந்து ஒரு டொமைனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றதை பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு ரிமைனிங் அந்த டாபிக்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ